அபகுக் தீர்க்கதரிசன புத்தகம், அபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும்போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய மௌனம், காட்ஸ் சைலன்ஸ். தேவனுடைய மௌனம். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில், ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மௌனம் என்பது மிகவும் கொடுமையான ஒரு காரியம். இட்ஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு மிக மோசமான ஒரு அனுபவம். இங்கே அபகுக் தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்திலே கேள்விகளை முன்வைத்து கொண்டே இருக்கிறார். முதல் அதிகாரம் முழுவதும் ஆண்டவரிடத்திலே கேள்விகளை அடுக்கிக் கொண்டே இருப்பார். அந்த முதல் அதிகாரத்தினுடைய துவக்கம் முதலே நீங்கள் வாசித்து பார்த்தால், அவன் துவங்கும் போதே கேள்வியோடு தான் துவங்கினான். எதுவரைக்கும், 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 எதுவரைக்கும்னு அந்த கேள்வி ஆரம்பித்து தொடர்ந்து ஒவ்வொரு வசனங்களிலும் அவன் தேவனிடத்திலே முன்வைத்த கேள்விகள் எல்லாவற்றையும் நாம் கவனிக்கும் போது, அந்த கேள்விகளில் ஒன்றை கூட நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தவிர்க்க முடியாத அளவுக்கு எல்லா கேள்விகளையும் நாமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய மௌனம் என்பது மிக கொடுமையான ஒரு காரியம். நம்ம மேலோட்டமாய் பார்க்கும்போது அவர் தூரமாய் இருப்பது, நம்முடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் இருப்பது, நமக்கு ஆபத்துக்கள் நேரும்போது அந்த இடத்தில் அவர் இல்லாதிருப்பது, இதெல்லாம் ஆண்டவருடைய மௌனங்களை குறிக்கக்கூடிய பதங்களாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்திலும் தேவன் என் இருதயத்திலே வைத்த வார்த்தை இந்த காரியம்தான். ஏன் ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார்? இந்த வேதத்தில் சில பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மௌனமாய் இருந்தார். அந்த மௌனம் அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கற்றுத்தந்து, என் வாழ்க்கையிலும் அவர் மௌனமாய் இருப்பதனுடைய பின்னணியில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கடந்து போக விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் தான் மௌனமாக இருப்பார். நீங்கள் மௌனமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமென். நீங்கள் நல்லா சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் மௌனமாக இருப்பதனுடைய முதல் காரணம் நம் மௌனத்தை கலைப்பதற்கு. எதுக்கு? என் வாய் என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத தேவனுடைய மௌனம் தான் கற்றுக் கொடுக்கும். புரிஞ்சிச்சா? கணவன் மனைவிக்குள்ளால பிரச்சனை, கேள்வி கேட்கிறாள், கணவன் அமைதியாக இருக்கிறான், அவர் மௌனமாக இருக்கிறார். மௌனமாக இருக்க 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 இந்த அம்மாவுக்கு வாய் என்ன செய்யும்? என்ன செய்யும்? சொல். ஐயோ ஒன்றுமே தெரியாது பாஸ்டர் அப்படின்னு உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? வாய் என்ன செய்யும்? இன்னும் என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசும். அப்போ முதலாவது தேவன் மௌனமாக இருப்பதற்கான காரணம், தேவன் மௌனமாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமென், என்னுடைய மௌனத்தை கலைப்பதற்கு நான் இப்படி அதை சொல்ல விரும்புகிறேன். நான் யார் என்பதை நான் யார் என்பதை தெய்வத்துக்கு வெளிப்படுத்துவது தேவனுடைய மௌனம். தேவனுடைய மௌனம். அவர் எனக்கு செயல்பட்டு கொண்டே இருந்தால், எனக்கு அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தால், அவர் எனக்குடைய வாழ்க்கையிலே காரியங்களை நடப்பித்தே கொண்டே இருந்தால்,
நானும் அதை அனுபவித்து கொண்டு அதில் சுகித்து கொண்டு நான் போயிருப்பேன். ஆண்டவர் அப்படியே செஞ்சுட்டே இருந்திருப்பார். என்னைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் மௌனமாக இருந்தாரோ அன்னைக்கு தான் நான் யாருன்னே ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு. ஆமென். அன்னைக்கு தான் என் வாய் ஆண்டவருக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும்போது தம்முடைய ஜனம் 430 வருஷம் அடிமைத்தனம் எல்லாம் ஓகே. ஆனால் வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் சில காலங்கள் அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்யாமல் கொஞ்சம் மௌனமாக கொஞ்ச நிமிடங்கள் கொஞ்ச நாட்கள் அப்படி மௌனமாக இருந்த உடனேயே இஸ்ரவேல் ஜனம் யார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். சொந்த ஜனம்னு சொன்னவர் இப்போ சொல்கிறாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனம். இதை அறியுவதற்கு உறுதுணையாக இருந்தது தேவனுடைய மௌனம். சரி, அது பாயிண்ட் கிடையாது, சொல்கிறேன். இப்போ நான் யார் என்பதை ஆண்டவருக்கு அறிவிப்பதற்கு. ரெண்டாவது, தேவனுடைய மௌனம் தேவன் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய மௌனம் என்ன செய்கிறது? தேவன் யார் என்பதை, முதலாவது நான் யார் என்பதை, இரண்டாவது அவர் யார் என்பதை எனக்கு மாத்திரமல்ல என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, தேசத்திற்கு, எல்லா ஜனங்களுக்கும் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியது தேவனுடைய மௌனம். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் மௌனமாக இருக்கிறார்? இந்த வருடம் ஆரம்பித்து 6 மாதங்கள் முடிந்து 7வது மாதத்துக்குள் வந்துவிட்டேன். வருஷங்கள் உருண்டோடுகிறது, மாதங்கள் உருண்டோடுகிறது, நாட்கள் உருண்டோடுகிறது. அஞ்சல்காரனுடைய ஓட்டத்தை போல நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, மிக வேகமாய் ஓடுகிறது. நாம் கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாக அடுத்த ஆண்டுகள் நமக்கு முன்பாக வந்து போகிறது. மாதங்கள் உருண்டோடுகிறது. நேற்று சிறு பிள்ளையாய் பார்த்தவர்கள் இன்றைக்கு உயர்ந்து என் தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். நேற்றைக்கு சின்ன சிறார்களாய் பார்த்தவர்கள் இன்றைக்கு தங்கள் இடுப்பில் ஒன்று கையில் ஒன்று தூக்கி கொண்டு போகிற தெரியல காலங்கள். நேற்றைக்கு பார்த்தது போல இருக்குது, நேற்றைக்கு கையில் எடுத்து வளர்த்தது போல இருக்குது. ஆனால் இன்னைக்கு அவர்கள் உயர்ந்து அவர்கள் கைகளிலே பிள்ளைகளை ஏந்துகிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள். காலங்கள் வேகமாய் ஓடுகிறது. இப்படி காலங்கள் உருண்டோடுகிறது, நாட்கள் உருண்டோடுகிறது. ஆனால் என் வாழ்க்கையில் தேவன் மௌனத்தை இன்னும் கலைக்கவில்லையே. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் மௌனத்தை கலைக்கவில்லையே. என் கணவனுடைய வாழ்க்கையில், என் மனைவியினுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் தேவனுடைய மௌனம் இன்னும் மௌனமாகத்தானே இருக்கிறது. அந்த மௌனம் கலைக்கப்படுகிற நாளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் இந்த காலை நேரத்திலே சொல்லுகிறார், ஆண்டவருடைய மௌனம் கலைக்கப்படுகிற சமயத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் உனக்காக எழுந்தருளி நாமே தன்னுடைய காரியங்களை செய்யக்கூடிய நாட்களுக்குள்ளால தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஏன் மௌனமாயிருக்கிறார்? தேவன் ஏன் என் வாழ்க்கையில் மௌனமாயிருக்கிறார்? யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசியுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து எண்ணுங்கள். பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. டெஸ்டிங் அவர் ஃபெய்த், என் விசுவாச பரீட்சை. தேவன் ஏன் என் வாழ்க்கையில் மௌனமாக இருக்கிறார்? என் விசுவாசத்தை பரீட்சிக்கிறார். என் வாழ்க்கையில் தேவன் மௌனமாக இருப்பதற்கான காரணம் என்ன? நான் பரீட்சை காலத்தில் இருக்கிறேன். என் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது, என் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நான் இன்னும் விசுவாசத்தில் வளர வேண்டும், நான் இன்னும் விசுவாசத்திலே மேலோங்க வேண்டும், நான் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதை எனக்கும் என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் தெரியப்படுத்தும் விதமாக ஆண்டவர் தன்னுடைய மௌனத்தை அவர் கடைபிடிக்கிறார். அவர் மௌனமாய் இருக்க 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 என் விசுவாசம் எனக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது.
அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் விசுவாசம் வளரும். ஏன் அவர் மௌனமாக இருக்கிறார்னு தெரியாமல் போயிடுச்சுன்னா விசுவாசத்தில் விழுந்துருவீங்க. ஆண்டவரை தேடி ஒரு பலனும் இல்லை, ஆலயத்துக்கு வந்து ஒரு பயனும் இல்லை, சர்ச்சுக்கு போய் ஜெபத்துக்கு போய் உபவாசித்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய மௌனத்தை குறித்த தெளிவான அறிவு இல்லைன்னா நீங்கள் விழுந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஏன் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மௌனமாக இருக்கிறார் என்றால் அவர்களுடைய விசுவாசத்தை பரீட்சித்து பார்க்கிறார். இவன் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறார்கள், இவர்கள் விசுவாசத்தில் இந்த குடும்பம் எப்படி இருக்கிறது. ரெண்டு விதங்களிலே பரீட்சைகள் இருக்கும். ஒன்று, நிறைய தந்து நம்மளை பரீட்சை பார்ப்பார். இன்னொன்று, ஒன்றுமே தராமலும் நம்மளை என்ன செய்வார், டெஸ்ட் பண்ணுவார். 24 மணி நேர பயணம் செய்து ஊழியத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன். போகிற 12 மணி நேரம், வார 12 மணி நேரம். ஒரு ஊழியர் முகாமிலே பேச அழைக்கப்பட்டிருக்கிறேன். போகும்போதே 2 டிக்கெட்டும் நான் புக் பண்ணியாச்சு. பாண்டிச்சேரி பஸ் ஏறியாச்சு. பஸ் என்னை காலையில் 4:30 மணிக்கு சிதம்பரத்தில் இறக்கி விட்டாச்சு. சிதம்பரத்தில் நான் ஊழியத்துக்கு போகிறேன். ஒரு ஊழியர் கூடுகை. என்னை அழைத்தவரை நான் முன்பின் அறிந்ததில்லை. யாரோ சொல்லி என்னை அழைத்திருக்கிறார். போகிறேன். போகும்போதே 2 டிக்கெட்டும் நான் புக் பண்ணிட்டேன். ஏறி உட்கார்ந்தாச்சு. 4:30 மணிக்கு என்னை சிதம்பரத்தில் கொண்டு விட்டாச்சு. என்னை அழைத்த போதகருக்கு நான் கூப்பிட்றேன், ஃபோன் அட்டன் பண்ணலை. சரி, ஒரு 5 நிமிஷம் கழித்து கூப்பிட்டு பார்த்தேன், அட்டன் பண்ணலை. ஒரு 4-5 தடவை கூப்பிட்டு பார்த்தேன், ஃபோன் அட்டன் பண்ணல. 4:30 மணி, 5:30 மணி, 6:30 மணிக்கு ஃபோன் எடுத்தார். எத்தனை மணிக்கு எடுத்தார்? நான் அந்த 4:30 மணிக்கு அந்த குளிரில் அந்த சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் அந்த போஸ்ட் கம்பத்தினுடைய கீழே உட்கார்ந்துருக்கிறேன். நான் யார்? ஒரு சபையினுடைய பெரிய பாஸ்டர். அது ஊர் உலகத்துக்கு தெரியுமா? தெரியாது. இப்படியெல்லாம் என் மண்டைக்குள்ளே கேள்வி ஓடுது. 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணார். பாஸ்டர் வந்துட்டீங்களா? ஐயா வந்துட்டேன், இப்போ தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இறங்கினேன். அவர் உடனே சொன்னார், நேராக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போங்க, 3வது இதில் 7ஆம் நம்பர் வண்டி நிற்கும், அதில் ஏறி லால்பேட்டைன்னு டிக்கெட் எடுத்து இறங்குங்க அப்படின்னு. இதை முதல்ல சொல்லியிருந்தார்னா, நேற்றே சொல்லியிருந்தார்னா, நான் வந்து இறங்கின உடனேயே லால்பேட்டைக்கு என்ன செஞ்சுருப்பேன், போயிருப்பேன். 12 ரூபா டிக்கெட் கொடுத்து லால்பேட்டையில் இறங்கியாச்சு. அங்கே போய் ஃபோன் பண்ணேன், வந்துட்டேன் ஐயா அப்படின்னு. அவர் வர்றார். பழைய ஒரு ஸ்கூட்டி உண்டு தெரியுமா, அந்த சன்னி மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த பைக்கில் 2 பேர் வர்றாங்க. வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, ஏறுங்க அப்படின்னு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இதுலையா அப்படின்னு. ஆமாங்கய்யா ஏறுங்க அப்படின்னு. என்னை பார்த்ததுக்கப்புறமா எப்படி இந்த கேள்வியை கேட்க தோணுச்சுன்னு அவருக்கு தெரியல. நான் சொன்னேன், நான் இதில் வரல, நீங்கள் முன்னாடி போங்க, நான் ஒரு ஆட்டோவில் பின்னாடி வரேன். அப்புறம் அவர் சொன்னார், பின்னாடி இருக்கிறார் இறங்க சொல்லிட்டு என்னை ஏற்றிட்டு போகிறார். ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் வண்டி போகுது. நேராக ஒரு ஆலயத்தில் கொண்டு வாசலில் இறக்கி விட்டுட்டு, உள்ளே போயிருங்க பாஸ்டர், கிளம்பிடுங்க, 8:30 மணிக்கு நான் வரேன். எத்தனை மணிக்கு? 8:30 மணி வரேன்னு சொல்லிட்டு அவர் பைக் எடுத்துகிட்டு போயிட்டார். உள்ளே போனால் எங்கே பாத்ரூம் இருக்குது எனக்கு தெரியாது, எங்கே குளிக்கணும் எனக்கு தெரியாது, எங்கே ட்ரெஸ் மாற்றணும் எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க என் மண்டைக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது, இப்படியெல்லாம் நான் ஊழியம் செய்யணுமா, இப்படியெல்லாம் ஊழியம் செய்யணுமா, இப்படி ஒரு இடத்துல வந்து இப்படியெல்லாம் அவமானம் பண்ணுமா அப்படின்னு அந்த 6:45 மணிக்கு அந்த ஆலயத்தில் கொண்டு நிறுத்திட்டு அவர் போயிட்டார். நான் நேராக பலிபீடத்துக்கு பக்கத்தில் பேக் கொண்டு வச்சுட்டு அதில் உட்காந்துருந்தேன். உட்காந்துருந்தால் அந்த சபையினுடைய பாஸ்டருடைய வீடு அந்த ஆலயத்தோட தொட்டு இருக்குது. அந்த பாஸ்டருடைய மனைவி காலையில் அப்படியே வருது, நைட்டியம் போட்டுட்டு. காலையில் எப்படி வரும்னு தெரியும்ல. நானே பயந்துட்டேன். மொத்தமாக தலையை விரித்து போட்டுட்டு அது வருது. பாஸ்டர் சோஸ்திரம், எப்போ வந்திய? நான் வந்துட்டேன். சரி, நேராக பின்னாடி போனேன். பின்னாடி போய் இந்த அடிப்பம்பு இருந்துச்சு, அடித்தேன், தண்ணி வந்துச்சு, குளித்தேன். 8:30 மணிக்கு ரெடி ஆகிட்டேன். ஒரு 4 இட்லி கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு நான் ரெடி ஆகிட்டேன். அவர் 9 மணிக்கு வந்தார். கார் வந்துச்சு, காரில் ஏற்றிட்டு ஒரு 35 கிலோமீட்டர் என்னை ஒரு வயக்காட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே தான் ஊழியர் கூட்டம் நடக்குது ஐயா அப்படின்னு. நேராக போனேன். 65 பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. மீட்டிங் அக்கினியாக இருந்துச்சு. வந்த 65 பேரையும் பரிசுத்த ஆவியானவர் தொட்டார்.
அவன் மீட்டிங் முடிஞ்சிச்சு. 2:30 மணிக்கு நல்ல வயிறார சாப்பாடு கொடுத்தாங்க. நேராக 3:30 மணிக்கு திரும்பவும் என்னை கொண்டு காரில் சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டுட்டு அப்படியே என் கையில் அப்படியே கையை பிடிச்சார். கையை பிடிச்சிட்டு அது வெறும் கையாக இருந்துச்சு. என்ன கையாக இருந்துச்சு? வெறும் கையாக இருந்துச்சு. கையை பிடிச்சிட்டு சொன்னார், இனி ஒரு பெரிய மீட்டிங்கை வச்சுட்டு உங்களை கண்டிப்பாக கூப்பிடுவோம் பாஸ்டர். அப்போவே நான் நினச்சேன், வயிறார உணவு போடும்போதே நினச்சிட்டேன் கவரில் கை வச்சிட்டான். எனக்கு 6:30 மணிக்கு தான் திரும்ப பஸ்ஸு. 3:30 மணிக்கு அந்த வெயிலில் என்னை இறக்கி விட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். எனக்கு நிறைய கேள்வி. ஏன் 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 அப்படியே 6:30 மணிக்கு பஸ் வந்துச்சு, ஏறி படுத்துட்டேன். காலைல வந்து எனக்கு ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை எடுத்தேன். உடனே ஜெபம் பண்ண வரணும்னு சொன்னாங்க. போனேன். என் கையில் 1 லட்ச ரூபா செக்கு கொடுத்தாங்க. அந்த அல்லேலியா சொன்ன 8 பேருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் ஒன்றும் தராமலும் சோதிப்பார், சில நேரத்தில் தந்தும் சோதிப்பார். தரும்போதும் ஒரே நிலைமையில் இருக்கணும், தராத போதும் ஒரே நிலைமையில் இருக்கணும். ஏன்னா என் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. தேவனுடைய மௌனத்தில் என் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. இது எனக்கு மாத்திரம் அல்ல, நான் பல தேவ மனிதர்களோடு பழகிறேன். அவங்க எல்லாம் சொல்லும்போது அவங்களிடத்தில் கற்றுக்கொள்கிற காரியம், சில நேரத்தில் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைப்பாங்க, சில நேரத்தில் தரையில் படுக்க வைப்பாங்க. எல்லாத்துலேயும் இருக்கும். கேள்வி கேட்போம், ஏன் ஆண்டவரே அப்படின்னா, உன் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. தேவனுடைய மௌனம் என் விசுவாசத்தை பரீட்சிக்கிறது. இங்கே வசனம் அழகாய் சொல்கிற, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆண்டவருடைய மௌனம் என் விசுவாசத்தை வளர செய்கிறது. நான் வளருகிறேன். அவர் மௌனமாக இருக்க எனக்குள்ளாகவே என் விசுவாசத்தை நான் வளர்த்த வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. ஒருவேளை இன்னும் என் ஜெபம் போதாதோ, இன்னும் என் விசுவாசம் போதாதோ, இன்னும் என் பரிசுத்தம் போதாதோ என்று சொல்லி என்னை நான் ஆராய்ந்து பார்த்து என் விசுவாசத்தை வளர்த்துவதற்கு காரணமாக இருப்பது தேவனுடைய மௌனம். அப்போ தேவனுடைய மௌனம் நல்லது. கேட்ட உடனே எல்லாம் நமக்கு தந்துட்டாரு அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே விசுவாசம் என்ன செய்யாது? வளராது. எல்லாம் உடனுக்குடன் கேட்ட உடனே எளிதாய் கிடைத்து விட்டால் பரவாயில்லையே. கேட்ட உடனே கிடைக்குது அப்படின்னா நம்ம விசுவாசம் ஒரு லெவலில் போய் நின்றோம், அதுக்கு மேலே போக முடியாது. ஆனால் நம்ம கேட்டு 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 சோர்ந்து போய் அதுக்கப்புறம் திரும்ப பெலன் கொண்டு திரும்ப கேட்க ஆரம்பிச்சு அப்படி கடைசியில் போகுதுன்னு சொல்லி தர்றாரு பாருங்க, அது கடைசி வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு ஆசீர்வாதம் துரிதமாய் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அது நிலைக்க முடியாது. ஆனால் அது மிகுந்த கிரயத்தின் மத்தியில், மிகுந்த பிரயாசத்தின் மத்தியில் நம்ம கையில் வரும்போது அதற்கு மதிப்பு அதிகம். என் விசுவாசத்தை பரீட்சிக்கிறார், என் விசுவாசத்தை வளர்த்துகிறார். தேவனுடைய மௌனம் என் விசுவாசத்தை வளர்த்துகிறது. விசுவாசத்தை என்ன செய்கிறது? வளர்த்துகிறது. 2வது, தேவன் என் வாழ்க்கையிலே மௌனமாக இருப்பதனுடைய காரணம் என்ன? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென். அப்போ ஒன்று, என் விசுவாசத்தில் என்னில் வளர்த்துகிறது அவருடைய மௌனம். 2வது, இனி என் வாழ்க்கையில் நான் ஓடினாலும் நடந்தாலும் இளைப்படையாத, சோர்ந்து போகாத ஒரு பலனை எனக்கு தருகிறது. ஹல்லேலூயா. நான் விழுந்து 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 சோர்ந்து 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 நடந்து போதெல்லாம் விழுந்து எழுந்து நடந்து விழுந்து எழுந்து நடந்து அப்படின்னு போகும்போதெல்லாம் நான் நினச்சேன், ஏன் தான் நான் அடிக்கடி விழுறேன், ஏன் தான் நான் அடிக்கடி சோர்ந்து போயிடுறேன், ஆண்டவர் என்னை தூக்கி விட மாட்டேங்கிறாரே, ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரே,
இவ்வளோ நாள் காத்திருக்கிறேனே, ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரே. ஆனால் அந்த மௌனத்தில் ஆண்டவர் ஏதோ ஒன்றை எனக்கு செய்கிறார். என்ன செய்கிறார்? இனி நான் ஓடினாலும் இளைப்படையாமல், இனி நான் நடந்தாலும் சோர்வடையாமல் இருக்கும்படியான புது பலனை அவருடைய மௌனம் எனக்குள் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா! அவருடைய மௌனம் எனக்குள் ஒரு புதிய பலனை கொண்டு வருகிறது. என்ன பலன்? இதுவரைக்கும் நான் ஓடினால் தடுமாறி கீழே விழுந்து விடுகிறேன், இதுவரைக்கும் நான் நடந்தா கூட சோர்ந்து போயிடுறேன். ஆனால் நான் ரொம்ப நாளா காத்திருந்து ஆண்டவருடைய மௌனம் கலைந்த பிறகு இப்பொழுது நான் ஓட ஆரம்பிக்கிறேன். இப்பொழுது எனக்கு இளைப்படையாத கால்களை தந்திருக்கிறார். இப்பொழுது நான் நடக்கிறேன், சோர்வடையாத கால்களை தந்திருக்கிறார். ஆண்டவர் ஏன் தெரியுமா உங்க வாழ்க்கையில மௌனமா இருக்கிறார் பிரதர்? ஏன் தெரியுமா உங்க வாழ்க்கையில மௌனமா இருக்கிறார் சிஸ்டர்? இதுவரைக்கும் நீ அனுபவிக்காத ஒரு புதிய பலனை நீ அனுபவித்து இனி வரக்கூடிய நாட்களிலே ஓடினாலும் இளைப்படையாத, நடந்தாலும் சோர்வடையாத கால்களை நீ பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் மௌனமாயிருக்கிறார். ஹல்லேலூயா! தேவனுடைய மௌனம், தேவனுடைய மௌனம் அது ஆசீர்வாதம். தேவனுடைய மௌனம் அது ஆசீர்வாதம். நான் காத்திருக்கிறேன், அவர் மௌனமா இருக்கிறார். எதுக்கு மௌனமா இருக்கிறார்? நான் எழும்புவேன் ஒரு நாள், நான் ஓடுவேன் ஒரு நாள், நான் இதுவரைக்கும் நடக்காத நடையை நடப்பேன் ஒரு நாள். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு இளைப்பு வராது, எனக்கு சோர்வு வராது. ஏன்னா ஏற்கனவே என்னை காத்திருக்க வச்சு அவர் மௌனமாக இருந்து என்னை புது பலத்தால் நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா! அப்போ இன்றைக்கு காலையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஏன் மௌனமாக இருக்கிறார்? ஏன் தான் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரோ, ஏன் தான் ஆண்டவர் என்ன ஆன்சர் தரலையோ அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டு வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை புது பலத்தால் நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களை அவருடைய பலம் நிரப்பி கொண்டே இருக்கிறது. உங்கள் விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு பெரிய தரிசனம், ஒரு பெரிய காரியம். ஆமென். நாம் ஒரு சாதாரணமான காரியத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியல. ஆமென். ஆனால் நம்மளை தேவன் அழைத்திருப்பது ஒரு பெரிய நோக்கத்திற்காக. ஆமென். ஹல்லேலூயா! அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதா அப்படின்னா அது என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் நடக்கிறதெல்லாம் 1% தான். ஆனால் இன்னும் 99% நடப்பதற்கு தேவன் மௌனமாக இருக்கிறார். ஆமென். என்னை புது பலத்தால் நிரப்பும்படி, என் விசுவாசத்தை வளர்த்தும்படிக்கு, என்னை ஒரு புதிய பலத்தால் நிரப்பும்படிக்கு அந்த மௌனம் என்னை பலப்படுத்துகிறது. அந்த மௌனம் என்னை வளர செய்கிறது. அந்த மௌனம் என்னை என்ன செய்கிறது? பலப்படுத்துது. ஏன் அவர் சைலண்டாக இருக்கிறாரு? ஏன் அவர் அமைதியாக இருக்கிறாரு? ஏன் அவர் தியானம் பண்ணுறாரு? ஏன் எல்லா வேலையும் விட்டுட்டு ஒரு மாதம் எங்கேயாவது போய் அமைதியாக உட்காந்துடுறாங்களே? எதுக்கு? அந்த மௌனம் அவர்களை பலப்படுத்துகிறது. அந்த மௌனம் அவர்களை என்ன செய்கிறது? பலப்படுத்துகிறது. மூன்றாவது தேவனுடைய மௌனம் எதை கொண்டு வரும்? ஏன் அவர் மௌனமாக இருக்கிறார் அப்படின்னா, யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த மார்த்தாள் மரியாளுக்கு தேவன் மௌனமாக இருந்தார். சொல்லி அனுப்பின விண்ணப்பத்துக்கும் அவர் செவி கொடுக்கவில்லை. தன்னுடைய சகோதரன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். 40வது வசனத்தை வாசிங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா என்றார். தேவனுடைய மௌனம். ஏன் தேவன் மௌனமாக இருக்கிறார்? 1, என்னை வளர செய்வதற்கு. 2, என்னை பலப்படுத்துவதற்கு. 3, அவருடைய மகிமையை பார்ப்பதற்கு. அவருடைய மகிமையை பார்ப்பதற்கு. ஆண்டவரிடத்தில் செய்தி சொல்லி அனுப்பப்படுகிறது, அவர் மௌனமாக இருக்கிறார். அவன் மரித்து விட்டான் என்கிற செய்தி வந்த பிறகு அவர் எழுந்து வருகிறார். எழுந்து வந்த பிறகு ஆமென், அவர்கிட்ட பேசிக்கிட்டே வர்றார், சொல்லிட்டே வர்றார். கல்லறைக்கு முன்னாடி வந்து தன் மௌனத்தை கலைக்கிறார். கல்லறைக்கு முன்னாடி வந்து என்ன செய்கிறார்? மௌனத்தை கலைக்கிறார். அவர் கலைத்த போது மகிமை வெளிப்பட்டது.
தேவனுடைய மௌனம் மகிமையை கொண்டு வரும். தேவனுடைய மௌனம் மகிமையை கொண்டு வரும். இன்னும் ஆழமாய் தேவனுடைய மகிமை அனுபவிப்பதற்கு, இன்னும் ஆழமாய் தேவனுடைய நன்மையை அனுபவிப்பதற்கு, இன்னும் ஆழமாய் தேவனுடைய வல்லமை அனுபவிப்பதற்கு இதுவும் ஆண்டவரால் செய்ய முடியுமா? இதை பார்க்கிலும் பெரிதானவைகளையும் ஆண்டவர் செய்ய முடியுமா? இந்த காரியத்திலும் ஆண்டவருடைய அற்புதம் நடக்குமா என்பதை எல்லாம் எனக்கு கற்றுத்தருவது தேவனுடைய மௌனம். தேவனுடைய மௌனம். தேவன் சொன்ன உடனே, மார்த்தாளும் மரியாளும் சொன்ன உடனே அவன் வியாதியோடு இருக்கிறான் என்பதை சொன்ன உடனே ஆண்டவர் மௌனத்தை கலைச்சிட்டு உடனே அவர் ஊர்ந்த இடத்துல இருந்து வந்து அவனை எழுப்பியிருந்தால் அது ஒரு பெரிய கதையாக இருக்காது, அது ஒரு பெரிய சரித்திரமாய் மாறி இருக்காது, அதில் ஒரு பெரிய விசேஷம் இருந்திருக்காது. ஏன்னா அவர் போகிற இடங்களிலெல்லாம் அற்புதம் செய்கிறார், போகிற இடங்களெல்லாம் வியாதியஸ்தர்களை சுகமாக்குறார். அதிலே ஒரு அற்புதம் என்றுதான் அது போயிருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் தேவன் செய்கிற அற்புதம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் செய்வது போல் அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த காரியமாக இருப்பதற்காக தேவன் மௌனமாக இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு விசேஷித்த காரியத்தை செய்ய போகிறார். யாருக்கும் செய்யாததை செய்ய போகிறார், எங்கும் செய்யாததை செய்ய போகிறார், எப்பொழுதும் செய்யாததை செய்ய போகிறார், உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். ஆயிரமான அற்புதங்களை செய்தார் 3.5 ஆண்டுகளில். 37 அற்புதங்கள் இங்கே பட்டியலிடப்படுகிறது. இதில் எழுதப்படாத அற்புதங்கள் அநேகம். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். பிசாசுகளில் அகப்பட்டவர்களை சுகமாக்கினார். வியாதிகள் அவரிடத்தில் வந்த எல்லாரையும் சுகமாக்கினார். ஆனால் இது விசேஷம். லாசருக்கு ஆண்டவர் செய்தது விசேஷம். மார்த்தாள் மரியாளுக்கு ஆண்டவர் செய்தது விசேஷம். ஒருவேளை மரியாள் இப்படி சொல்லி இருக்கிறார், நான் அவருடைய பாதத்தில் மணிக்கணக்காய் விழுந்து கிடந்து என்ன பிரயோஜனம்? என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்காக நான் முயற்சித்தது தப்பா? அதை பார்த்தாவது ஆண்டவர் தன்னுடைய மௌனத்தை கலைத்திருக்கலாமே. அந்த பக்கத்தில் இருந்து மார்த்தாள் இப்படி சொல்லி இருக்கலாம், இவர் வரும்போதெல்லாம் வகை வகையா வஞ்சனையே இல்லாம நான் சமைச்சு போட்டனே, காலையில் அது, மத்தியானம் இது, நைட்டு இது, அவருக்கு என்ன வேணும்னு சொல்லி அவருக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தனே, அவரை பராமரித்தனே, என் காரியத்தில் அவர் மௌனமாய் இருந்தது என்ன? நான் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற மரியாள் அல்லவா? நான் உலகத்தை வெறுத்து, உலக ஆசாபாசங்களை வெறுத்து, உலக காரியங்களை வெறுத்து, உலக மனிதனிடத்தில் பேசுவதை தவிர்த்து எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிற மரியாள் அல்லவா? அவருடைய பாதத்தை விடாமல் பற்றி கொண்டிருந்த மரியாள் அல்லவா? என் வாழ்க்கையில் அவர் மௌனமாய் இருப்பது நியாயமா? வேறு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் மௌனமாய் இருந்திருந்தால் அதை பொருட்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நான் அவருடைய சமூகத்திலேயே, அவருடைய பாதத்திலேயே இருந்தவள், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை பொருந்தின வார்த்தைகளை கேட்கிறதிலே ஆவலாய் இருந்த என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது அவர் மௌனமாய் இருந்தது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி மரியாள் சொல்லி இருக்கலாம். அந்த தினத்தில், இன்றைய தினத்தில் ஒருவேளை வேறு பேராக இருக்கலாம், இங்கே இருக்கிற யாருடைய பேராக இருக்கலாம். மார்த்தாள் அப்படி சொல்லி இருக்கலாம், நான் அவருக்காக இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். பாவி மனுஷன் மௌனமாக இருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மௌனமாக இருக்கிறார் என்றால் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் வெளிப்படாத ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. தேவன் என் வாழ்க்கையில் மௌனமாக இருக்கிறார் என்ற என் விசுவாசம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வளரப்போகிறது. தேவன் என் வாழ்க்கையில் மௌனமாக இருக்கிறார் என்றால் இதுவரைக்கும் என் சரீரத்திலே, நாவி ஆத்மாவிலே உணராத ஒரு தேவ பலத்தை நான் உணரப்போகிறேன். என் வாழ்க்கையில் தேவன் மௌனமாக இருக்கிறார் என்றால் இதுவரைக்கும் என் கண்ணால் காணாத ஒரு பெரிய மகிமையை நான் காணப்போகிறேன். நம்புகிறவர்கள் இருந்தால் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது இன்றைக்கு சில பேருடைய வாழ்க்கை தேவனுடைய மௌனம் கலைகிறதை பார்க்கிறேன். தேவனுடைய மௌனம் கலைகிறது. இதுவரைக்கும் மௌனமாய் இருந்தவர் இனி அவர் மௌனமாய் இருப்பது இல்லை. இனி அவர் மௌனமாய் இருப்பது இல்லை. சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமல் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் நான் அமராமல் இருப்பேன் என்று சொன்னவர்
ஆவியானவர் இந்த மதியான நேரம் நீ கைகளை தட்டும் போது, நீ வாய்களை திறந்து அவரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய மௌனம் கலைகிறது. உன் மௌனத்தை கொஞ்சம் கலைச்சிப்பார். உன் வாயை இன்னைக்கு கொஞ்சம் திறந்து பார். உன் வாயை கொஞ்சம் விரிவா திறந்து அவரை மகிமைப்படுத்திப்பார். கொஞ்சம் கைகளை தட்டிப்பார். கொஞ்சம் ஆவியில நிரம்பிப்பார். கொஞ்சம் அந்நிய பாஷை பேசிப்பார். இன்றைக்கு பரலோகம் தன் மௌனத்தை கலைக்கிறது உனக்காக. இதுவரைக்கும் வெளிப்படாத ஒரு தேவ மகிமை, இதுவரைக்கும் நீ காணாத ஒரு தேவ மகிமை, இதுவரைக்கும் காணாத அனுபவிக்காத ஒரு தேவ மகிமையை இந்த பகல் வேளை உன் கண்கள் காணும்படி, நீ அனுபவிக்கும்படி தேவனுடைய மௌனம் இன்றைக்கு கலைகிறது. அவர் சமூகத்தில் உட்கார்ந்தது வீணாயிற்றோ? அவர் பாதத்தில் அமர்ந்திருந்தது வீணாயிற்றோ? அவருக்காக பிரயாசப்பட்டது வீணாயிற்றோ? மார்த்தாளே, மரியாளே, கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே இருக்கிற சில மார்த்தாள்களோடு, இங்கு இருக்கிற சில மரியாள்களோடு இந்த மத்தியான நேர பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிறார். என் மௌனத்தை கலைக்கும் சமயம் வந்தது. என் மௌனம் கலைக்கப்படுகிற நேரம் வந்தது. என் மௌனத்தை நான் கலைக்கும் போது என் மகிமையை நீ காண்பாய். என் மகிமையை நீ காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு இப்படி அழுகிறான். 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கூடாதிருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாராமுகமாயிருக்கிறேன். எப்படி இருக்கிறீர்? பாராமுகம். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கூடாதிருக்கிறீர். அப்போ ஒன்று, தேவனுடைய மௌனம் என் விசுவாசத்தை வளர செய்கிறது. 2, தேவனுடைய மௌனம் என் பலனை அதிகரிக்கிறது. 3, தேவனுடைய மௌனம் அவருடைய மகிமையை காண வைக்கிறது. 4, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். யோபுனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மௌனம் ஆமென் இரட்டிப்பான நன்மையை கொண்டு வந்தது. ஆமென். அவர் மௌனமாக இருக்கிறதுனால யோபு அப்படியே விட்டுருவார் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஒருவேளை பிசாசு இப்படி நினச்சிருப்பான், ரொம்ப நாளாக மௌனமாக இருக்கிறார் ஆண்டவர், அவ்வளோதான், யோபு கத்தம் மோகையா, அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனி எழும்ப வாய்ப்பில்லை. நண்பர்களும் முடிவு பண்ணிட்டாங்க, யோபுவே நீ ரெடியாயிரு, சாகருக்கு ரெடியாயிரு, இனி ஆண்டவர்லாம் உன் வாழ்க்கையில் ஒன்றும் செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை. மனைவி முடிவு கொண்டா, அவ்வளோதான், இனி உங்கள் ஆண்டவர்லாம் மௌனம் கழிக்க மாட்டார், பேசாமல் நீ தேவனை தூசித்து என்ன செஞ்சிரு, ஜீவனை விட்டுரு. அவர் ரொம்ப நாளாக மௌனமாக இருந்துட்டார். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ரொம்ப வருஷமாக மௌனமாக இருந்துட்டாரோ? ஆமென். இந்த மௌனம் அப்படிங்கிறது அது என்னன்னே நீங்கள் எதுக்கு மௌனமாக இருக்கிறாருன்னே வாயை திறந்து என்ன செய்யணும், சொல்லணும். உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மௌனமாக ஒருத்தர் உட்கார்ந்தாருன்னா என்ன பிரச்சனைன்னு நம்ம நினச்சிக்கிறது, இல்லை பிரச்சனை இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அந்த மௌனத்தை மட்டும் யூ கேன் நாட் டிஃபைன் சைலன்ஸ். மௌனத்தை மட்டும் நீங்கள் விவரிக்கவே முடியாது. ஏன் மௌனமாக இருக்கிறாரு, ஏன் மௌனமாக இருக்கிறாங்க. ஆண்டோடைய மௌனம் அப்படி தான். யோபுக்கு ஒன்றுமே புரியல. நான் உத்தமனாக இருந்தது வேஸ்ட்டா, நான் சன்மார்க்கனாக இருந்தது வேஸ்ட்டா, நான் ஏழைகளுக்கு உதவி செய்தது வேஸ்ட்டா, என் படியேறி வந்தவனுக்கு நான் படி அளந்தனே அதெல்லாம் வேஸ்ட்டா, என் பிள்ளைகளுக்காக டெய்லி நான் பாவ நிவர்த்திக்கான பலிகளை செலுத்தினேன் அதெல்லாம் வேஸ்ட்டா, என் வாயினால ஆண்டவரத்தில் என்ன செய்யல, குறை சொல்லவே இல்லை, பாவம் செய்யவே இல்லை, வேஸ்ட்டா. இப்போ உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீ மறு உத்தரவு கொடாது இருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன், கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாராமுகமாக இருக்கிறீர். சில கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் சில காரியங்களுக்காக நிற்கும்போது அவங்க என்னமோ அவங்க அப்பா வீட்டில் இருந்து எடுத்து தர மாதிரியே நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம திரும்பியே பார்க்க மாட்டாங்க.
ஆ ஆ ஆ ஆஃப்டர் ஆல் ரேஷன் கடைக்காரன் அந்த பில்லு போடுறவங்க கூட அப்படி தான் இருப்பான். என்னமோ நம்ம நமக்கு எதுக்குமே லாய்க்கு இல்லை, அதனால் அவனுக்கு முன்னே போய் நின்றுட்டு அது அரிசியை வாங்கி தான் நம்ம அப்படிங்கிற மாதிரியே நம்மளை ஒரு மாதிரி பார்ப்போம் பாருங்கள். வை விரல, அந்த நேரத்துக்கு நம்ம விரல அங்கே போவாது. தேய்ச்சி 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 அங்கே வச்சாலும் என்ன செய்யாது, பிரிண்ட் ஆகுது. அடுத்தது இந்த விரல். ஆமே, யோபு வாழ்க்கையில் பார்க்குற கூப்பிடுகிறேன், மறு உத்தரவு கூடாது இருக்கிறீர், கெஞ்சி நிற்கிறேன். ஒரு காலத்தில் கூப்பிடணுங்கிற எண்ணம் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து நிற்பார். கூப்பிடணும்னு நினச்சிங்களா அப்படின்னு. சில நேரத்தில் அடுக்கலையில் நிற்பாங்க சகோதரி, ஹாலில் உட்காந்துருப்பார் வீட்டுக்காரர். திடீர்னு அடுக்கலையிலேருந்து கரண்டியோடு வராங்க, கூப்பிட்டியலா அப்படின்னு. இல்லை கூப்பிட்டது போல இருந்தது. அப்படி ஒரு நாள் ஆண்டவர் இருந்தார். கூப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து நிற்பார். இப்போ பாக்கியம் பாக்கியம் பாக்கியம்னு கூப்பிட்றாரு காலில் இருந்து. இங்கே ஒரு ஜென்மம் நிற்கிது, கேட்கலாதது போல, கூப்பிட காதில் கேட்கல. அது மாதிரி யோபு சொல்கிறான், இப்போ நான் கெஞ்சி நிற்கிறேன், என்மேல் பாராமகமாக இருக்கு. யோபுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் மௌனமாக இருக்கிறார். ஆண்டவரத்தில் கேட்குறேன், என்கிட்ட ஏதாவது தப்பு இருக்குதா, என் வாழ்க்கையில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் அதை எனக்கு சொல்லுங்கள். நண்பர்களிடத்தில் சொல்கிறான், என்கிட்ட ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், என் குறைகளை எனக்கு சுட்டி காட்டுங்க. அவனுங்க இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி விட்டானுங்க பாருங்க, லிஸ்ட்டு கணக்கா. ஆண்டவருடைய மௌனம் நம்முடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையான நன்மையை கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க, வரும்போது மொத்தமாக வரும். ஆமென், அல்லேலூயா. இத்தனை நாட்கள் மௌனமாக இருக்கிறார், இத்தனை வருஷங்கள் மௌனமாக இருக்கிறார். உபவாசம் பண்ணுறேன், 21 நாள் பண்ணி பார்க்குறேன், 7 நாள் பண்ணி பார்க்குறேன், 40 நாள் நீ 365 நாளும் பண்ணுங்க. அவர் மௌனத்தை கலைக்கணும்னு நினச்சா தான் அவர் கலைப்பார். ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் அவர் மௌனமாக இருப்பார். அதன் பிறகு டக்குன்னு முகத்தை பார்த்தார், யோபுவின் முகத்தை பார்த்தார். பார்த்துட்டு அவர் வாயை திறந்தார் பாருங்க, அவ்வளோதான், சிறையிருப்பு மாறிடுச்சு. முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. இழந்ததெல்லாம் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். ஆமென். இந்த காலை நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தன்னுடைய மௌனத்தை கலைக்க போகிறார். ஆண்டவர் தன்னுடைய மௌனத்தை என்ன செய்ய போகிறார், கலைத்த போகிறார். அந்த மௌனம் என் விசுவாசத்தை வளர செய்கிறது. அந்த மௌனம் என் பலனை அதிகரிக்கிறது. அந்த மௌனம் தேவனுடைய மகிமையை காண செய்கிறது. அந்த மௌனம் நான் இழந்ததை இரட்டத்தனையாக எனக்கு திரும்பி தருகிறது. காட் சைலன்ஸ், தேவனுடைய மௌனம், தேவனுடைய மௌனம். சரி, இந்த தேவனுடைய மௌனம், ஆண்டவர் மௌனமாக இருக்கும்போது நான் எப்படி இருக்கணும்? பக்கத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்களும் மௌனமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆண்டவர் மௌனமாக இருக்கும்போது நீங்களும் என்னதான் இருக்கணும். ஆனால் நமக்கு இருக்க முடியாது. ஒருத்தி வருவா, போறியே வண்டி ஏறி, அப்புறம் என்ன 2 பனங்காய வச்சா உருட்டிட்டா போக முடியும், வண்டி ஏறி தான் போக முடியும். ஆமே, இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு போய் என்ன கண்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமே, சொல்லணும். எலியா 7 முறை ஜெபம் பண்ணி ஒன்றும் பார்க்கல. ஆனால் அவன் ஜெபத்தை விடலை, அவன் அந்த கர்மையில் விடலை, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறது என்ன செய்யலை, விடலை. நம்மளால் இருக்கவே முடியாது. ஆண்டவர் மௌனமாக இருந்தால் நம்ம மௌனமாக இருக்கவே முடியாது. ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவன் மௌனமாக இருக்கும்போது நான் என்ன செய்யணும்? நான் மௌனமாக இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆண்டோடைய வார்த்தையை தியானிச்சுட்டே இருக்கணும், கடந்த காலத்துக்கான நன்றிகளை சொல்லிகிட்டே இருக்கணும். போன வருஷம் எனக்கு ஆண்டவர் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சார், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாரு, என் பிள்ளையை வளர செஞ்சார், படிக்க வச்சார் அப்படின்னு பாஸ்ட் ஃபெய்த்ஃபுல் ஆண்டவர் நமக்கு முன்னாடி நமக்கு அப்படி இருந்தார்ல, அதெல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ இதையும் செய்வார், இதையும் பண்ணுவார், அதையும் பண்ணுவார். ஆமே,
ஆமாம், ஓலை குடிசையிலேருந்து அப்படியே ஒரு ஓட்டிலேருந்து ஒரு மட்டுப்பாவுக்கு மட்டுப்பாட்டில் இருந்து ஒரு பங்களாவிலேருந்து ஒரு இதுக்கு அப்படி ஒரு ஓட்ட சைக்கிள்லேருந்து அடுத்த ஒரு பைக்கிலேருந்து அடுத்த பைக்கிலேருந்து காருக்கு அப்படின்னு இதெல்லாம் நடத்துகிறோம். அதெல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். நாம் அதெல்லாம் மறந்துடுவோம். இதை தான் பிடிச்சிட்டு நிற்போம். ஏன் இதை செய்யலை, அதை செஞ்சது ஓகே, ஏன் இதை செய்யலை? ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் மௌனமாக இருக்கும்போது நாமும் என்னவாக தான் இருக்கணும், மௌனமாக தான் இருக்கணும். ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரை துதிச்சிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் என்ன செய்யணும்? துதிச்சிக்கிட்டே இருக்கணும். அது செஞ்சிக்கிட்டே இருங்க. அவருடைய மௌனம் கலையும். பிரசங்கியில் வாசிக்கிறோம், மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, அடுத்தது பேச ஒரு காலம் உண்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மௌனமாக இருக்கிறார். என் வாழ்க்கையில் மௌனமாக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மௌனமாக இருக்கிறார். என்னதான் முட்டி மோதி கேட்டாலும் ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறார், பேச மாட்டேங்கிறார். ஊருக்கெல்லாம் பேசுகிறார், எனக்குன்னு பேச மாட்டேங்கிறார். என்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் என் மூலமாக பேசுகிறார். ஆனால் எனக்குன்னு ஒரு காரியத்துக்கு போனால் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறார். அந்த கொடுமையெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. யாரோ ஒருத்தவங்க ஜிபிஎஸ் ராபின்சன் அவங்களுடைய மனைவியினுடைய அக்கா போன வாரம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் மெசேஜை நாங்கள் வாரம் கேட்குறோம் பாஸ்டர். யாருன்னே தெரியாது. நான் கிறிஸ்டினாவுடைய அக்கான்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் எங்கள் கூட பேசுகிறார். எங்கேருந்து இல்லாமல் வருது. மாதந்தோறும் ஒரு துபாயில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இங்கேருந்து பேசும்போதெல்லாம் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் என் கூட பேசுகிறார். ஆனால் எனக்கு தான் தெரியும், எனக்குன்னு ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், என்கிட்ட பேச மாட்டேங்கிறார். சைலண்டாக இருக்கிறார், மௌனமாக இருக்கிறார். ஆனால் ஒன்று நிச்சயம், ஒரு நாள் மௌனம் கலையும். அந்த மௌனம் கலையும் போது என் விசுவாசம் வளர்ந்திருக்கும், என் பலன் அதிகரித்திருக்கும். தேவனுடைய மகிமை இதுவரைக்கும் காணாத அளவுக்கு காணப்போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இழந்தது எல்லாம் இரட்டத்தனையாக பெற்றிருப்பேன். இந்த பகல் வேளை தேவனுடைய மௌனத்தை கலைப்பதற்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? அவரை துதியுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் நீங்கள் அவரை அமர்ந்திருக்க விடாது. அவர் அமர்ந்திருப்பார், அவர் சைலண்டாக இருப்பார். ஆனால் நம்மளை அவருடைய சைலண்ட்டை வெளியில் கொண்டு வரணும். அவருடைய சைலன்ஸை நம்ம கலைக்கணும். ஆமென். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும், கடந்த காலத்துக்காக நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும், அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் திடீரென்று தம்முடைய பலத்திலே அவர் எழுந்தருளுவா. தன் பலத்திலே தாவீதினுடைய வாழ்க்கையில் அவர் மௌனமாக இருப்பார். பாருங்கள், வேதத்தில் அதிகமாக புலம்பினது அவன் தான், அதிகமாக புகழ்ந்ததும் அவன் தான். எவன் அதிகமாய் புலம்புகிறானோ அவன் அதிகமாய் தேவனை புகழ்வான், அவ்வளோ நன்மையை செய்வார். தாவீது புலம்புகிறான், என் ஆண்டவரே, என் தேவனை, ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை மறந்து போனீர், ஏன் என்னை நினையாமல் இருக்கிறீர், ஏன் தூரமாக இருக்கிறீர், ஏன் மௌனமாக இருக்கிறீர், என் உபத்திரவத்தை பார்க்கிறீர், என் சிறுமையை பார்க்கிறீர், அது அதிகரிக்கிறது அதையும் பார்க்கிறீர், பார்த்துவிட்டு நீ மௌனமாக இருக்கிறது என்ன? நான் துதிக்கும் தேவனே, மௌனமாயிராதையும் எனக்காய் எழுந்தன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனாலும் நீ சொன்னால் நான் எழுமன்மா, நீ சொன்ன உடனே நான் மௌனத்தை கலைச்சிடணுமா? வாடாங்கிட்டு என் நேரத்தில் தான் நான் மௌனத்தை என்ன செய்வேன், கதைப்பேன். நாம் சொன்னால் அவர் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, அவர் செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செய்வார். கடைசி நிமிஷம் வரைக்கும் மௌனமாக இருப்பார், கடைசி நிமிஷம் வரைக்கும். கானானிய ஸ்திரீ கூப்பிடுகிறாள், மௌனமாக இருக்கிறார், பிரதியுத்தரம் ஒன்றுமே சொல்லலை. திடீர்னு மௌனத்தை கலைச்சா நல்லதா சொல்லுவார்னு பார்த்தா சொல்கிறார், நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லது அல்ல அப்படின்னு. ஆனாலும் விடலை. இல்லை, நீர் இன்னும் பேசும். அவர் பேசுகிறார், ஓ உன் விசுவாசத்தின்படி உனக்கு வேதனை நீங்கி சுகமாய் இரு. அவருடைய மௌனம் கலையணும். ஆமென். அவருடைய மௌனம், நிறைய பேர் அப்படி தான் வந்தீங்க இன்றைக்கி. ஏன் சைலண்டாக இருக்கிறார், என் புள்ள வாழ்க்கையில் ஏன் மௌனமாக இருக்கிறார், என் மகன் வாழ்க்கையில் என் மௌனமாக இருக்கிறார், என் வாழ்க்கையில் என் மௌனமாக இருக்கிறார். ஒருவேளை நான் ஜெபிக்கிறது சரி இல்லையா, இல்லை ஏதாவது என்னிடத்துல ஏதாவது குற்றம் இருக்கா? பக்கத்தில் பசங்க, உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இல்லை, உங்கள் ஜெபத்துலேயும் ஒரு பிரச்சனை இல்லை.
நீ டவுட்டாக சொல்லாதீங்க. எனக்கே டவுட் இல்லை, அப்புறம் உங்களுக்கு ஏன் டவுட் வருது? நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள்கிட்ட உங்கள் ஜெபத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எதுலேயுமே ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமென். ஆனால் மௌனமாக இருக்கிறார். அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. வாயை திறந்து பேசிட்டா, வாயை திறந்து பேசிட்டா அவர் பேசுவார். இந்த 7வது மாதம் பேசுவார். இனி வரக்கூடிய 6 மாதங்கள் அவர் பேசுவார். அவருடைய மகத்துவங்கள் வெளிப்படும். அவருடைய மௌனம் கலையும். ஆண்டவர் சொல்கிறார் ஏசாயா 62:1, நான் சீயோன் நிமித்தம் எருசலேம் நிமித்தம் நான் இனி என்ன செய்ய மாட்டேன், மௌனமாய் இருக்க மாட்டேன். என் நீதி பிரகாசத்தை போல இரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வெளிப்பட மட்டும் அமராமல் இருப்பேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் மௌனமாக இருக்கிறீர். இந்த மௌனமான நாட்களுக்காக நன்றி. ஆனால் இந்த மௌனமான நாட்கள் முடிந்து நீர் வாய் திறக்கும்போது என்னில் என் விசுவாசம் வளர்ந்திருக்கும், என்னில் என் பலன் அதிகரித்திருக்கும், என் கண்கள் இதுவரை காணாத மகிமை காணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் இழந்தவைகள் எல்லாம் இரட்டத்தனையாக திருப்பிக் கொள்வேன். ஆண்டவருடைய மௌனம் அது ஆசீர்வாதம். ஆண்டவருடைய மௌனம் அது ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மௌனம் என்பது ஆசீர்வாதம். அது உலகத்தின் பார்வையில் அது சாபம் போல் இருக்கலாம். என்ன உங்கள் ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டாரா? என்ன உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாரா? என்ன உங்கள் பாஸ்டர் வரமாட்டாரா? இன்னும் இப்படிலாம் சொல்கிறாங்களே, இன்னும் உங்கள் பாஸ்டர் வரமாட்டார். அது மாதிரி என்ன உங்கள் ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டாரா? இன்னும் உங்கள் ஆண்டவர் சுகப்படுத்த மாட்டாரா? நான் போன வாரம் வேளாங்கண்ணிக்கு போயிருந்தேன். எதுக்குன்னு கேட்காதீங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டம் அதில் பார்த்தேன். கிட்டத்தட்ட 2000 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மணல், அந்த பேர் மறந்து போச்சு. அங்கே ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல தண்ணி, அதில் பால்கார தம்பிக்கு அங்கே அந்த அவங்க யார், அந்த மேரி பாட்டி தரிசனம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அதில் ஒரு இது இருக்குது. நடந்து போகிறேன், முழங்கால்ல, வெறும் முழங்கால்ல நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். சின்ன பிள்ளைங்க முழங்கால்லே அந்த மணலில் நடந்து போகுது. ரத்தம் கொட்டுது. ரத்தம் என்ன செய்யுது? கொட்டுது. அப்படியே நிற்கிறாங்க, உட்கார்றாங்க, குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி நடக்கிறாங்க. நிறைய பேர் கணவன் மனைவியாக நடக்கிறாங்க. சில பேர்லாம் அந்த கரெக்டாக கால் ஒரு அடி வச்சு அப்படியே நடக்கிறாங்க. வெயில் உச்சக்கட்ட. நான் போனது ஒரு மத்தியான நேரம் தான். போய் பார்த்தா அவ்வளோ காரியம். ஆனால் நம்ம எல்லாம் அப்படியெல்லாம் செஞ்ச மாதிரியே தெரியல. அப்படி செஞ்ச மாதிரியே தெரியல. ஆனாலும் அவங்க ஆண்டவரத்தில், அவங்க தெய்வத்திட்ட எதுவுமே கேள்வி கேட்கறதில்ல. அங்கே எல்லாம் போய் அங்கே ஒரு மெழுகுத்திரியை கொளுத்தி வைக்கிறாங்க. அந்த ஆலமரத்தில் கர்ச்சீப்பை கட்டி வைக்கிறாங்க. ஆமென். அடுத்த வருஷம் சாட்சி சொல்கிறாங்க. எனக்கு என்ன கிடைச்சிச்சு? குழந்தை கிடைச்சிச்சு. இப்போ நமக்கு கேள்வி, இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரே, உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? உலகத்தை அப்படி தான் கேட்பான். ஆனால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் அறிய வேண்டியது, என் வாழ்க்கையில் தேவனுடைய மௌனம் என் விசுவாசத்தை வளர செய்கிறது. என் வாழ்க்கையில் தேவனுடைய மௌனம் என்னை பலப்படுத்துகிறது. என் வாழ்க்கையில் தேவனுடைய மௌனம் தேவனுடைய மகிமையை காண செய்கிறது. என் வாழ்க்கையில் தேவனுடைய மௌனம் எனக்கு இரட்டத்தனையான நன்மையை தரப்போகிறது. அவர் இப்பொழுது மௌனமாக இருக்கிறார் என்றால் அவர் எப்பொழுதும் மௌனமாக இருப்பதில்லை. இப்பொழுது மௌனமாக இருக்கிறதுனால அவர் எப்பொழுது மௌனமாக இருப்பார் என்று அர்த்தம் அல்ல. அவர் இப்பொழுது ஏதோ மௌனமாக இருக்கிறார், என்னில் ஏதோ ஒன்று செய்யணும்னு அவர் நினைக்கிறார். மௌனமாக இருக்கிறார். மௌனமான நேரத்தில் தான் நிறைய அற்புதங்கள் நடக்கும். பாருங்கள், ஏவாளை உண்டாக்குவதற்கு, சிருஷ்டிப்பதற்கு ஆதாமை காட் சைலன்ஸ் பண்ணார். அவன் என்ன செஞ்சினாட்டு? அப்படியே மௌனமாக இருக்க பண்ணார். அயர்ந்த நித்திரை, சைலண்ட் ஆக்கிட்டார். அந்த சைலண்ட்டுக்குள்ளேருந்து ஒரு வயலண்ட்டான ஏவாளை கொண்டு வந்தார். ஆமென், அல்லேலூயா. புருஷன் தலை. புருஷன் யார்? தலை. ஒத்துக்கிறேன் ஐயா, தலை.
ஆனால் மனைவி கழுத்து இந்த கழுத்து எங்கெல்லாம் திரும்புதோ அங்கெல்லாம் அந்த தலை என்ன செய்யணும், திரும்பணும். எப்படி ஒரு கிருபை பாருங்கள், சிரிப்பை பாருங்கள். சிலருக்கு முகத்தில் எல்லாம் 1000 வாட்ஸ் லைட் எரியுது. ஆமாம், எலும்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில். தேவன் மௌனமாக இருக்கிறார். நீர் மௌனமாக இருக்கிறது என்ன? அபகுக்கினுடைய கேள்வி. நீர்தான் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் அல்லவா? நீர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன், நீர் அநியாயத்தை பொறுக்காதவர், துரோகத்தை நீர் சகித்திருக்கிறது என்ன? நீர் என் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கண்டும் காணாதவர் போல் இருக்கிறது என்ன? ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார்? தேங்க்யூ ஜீசஸ். ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார்? வருஷங்களாய் நான் காத்திருக்கிறேன், வருஷங்களாய் நான் போராடுகிறேன், வருஷங்களாய் நான் ஜெபிக்கிறேன். என் பிள்ளை வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார்? என் மகளுடைய வாழ்க்கையில் ஏன் மௌனமாக இருக்கிறார்? என் மகனுடைய வாழ்க்கையில் ஏன் மௌனமாக இருக்கிறார்? இந்த காரியத்தில் ஏன் மௌனமாக இருக்கிறார்? இந்த காரியத்தில் ஏன் மௌனமாக இருக்கிறார்? ஆமென். எனக்கு மட்டும்தான் மௌனமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற எல்லா மரியாள்களுக்கும், தேவனுக்காய் பிரயாசப்படுகிற எல்லா மாத்தாள்களுக்கும் அவர் மௌனமாக தான் இருக்கிறார். என் மகனுடைய எதிர்காலத்தில் அவர் ஏன் மௌனமாக இருக்கிறார்? நிறைய கேள்விகள் நமக்கு இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது. Why God is being silent? அவருடைய மௌனம் ஒரு பெருத்த ஆசீர்வாதம். அவருடைய மௌனத்தில் தான் நான் யார் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். அவருடைய மௌனத்தில் தான் அவர் யார் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். அவருடைய மௌனத்தில் தான் அவர் யார் என்பதை உலகமும் அறிந்து கொள்கிறது. உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரா அப்படின்னா இல்லை. சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது பிதாவாகிய தேவன் இயேசு கூப்பிடுறார், பிதாவேன்னு கூப்பிடுறார், என் தேவனே என் தேவனேன்னு கூப்பிடுறார். மௌனமாக இருந்தார், மௌனமாக இருந்தார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். ஆண்டவர் மௌனமாக இருக்கிற நேரம் என்பது மிக வேதனையான நேரம்தான். அதை கடந்து போவதற்கு தேவன் நமக்கு பலன் தருவார், சத்துவத்தை பெருக பண்ணுவார். அந்த மௌனத்தில் தான் என் விசுவாசம் வளருகிறது. ஒரு தோட்டத்தில் ஒரு மூங்கில் மரத்தையும் ஒரு முருங்கை மரத்தையும் ஒருவன் நட்டான். முருங்கை மரம் நட்ட 2-3 தினங்களிலே துளிர்விட ஆரம்பித்தது. இந்த மூங்கில் மரத்தில் எந்த மாற்றம் இல்லை. 2 மரத்துக்கும் ஒரே தண்ணீரை ஊற்றுகிறார், ஒரே இயற்கை சூழ்நிலைகள், ஒரே வீட்டுக்கு முன்பாக வளர்க்கப்படுகிறது. 1 மாதமானது முருங்கை மரம் இன்னும் வளர்ந்திருக்கிறது, அதிலிருந்து கிளைகள் வந்துவிட்டது. ஆனால் மூங்கில் மரத்தில் எந்த மாற்றம் இல்லை, ஒரு துளிரும் வரவில்லை, எதுவும் வரவில்லை. 1 வருஷமானது முருங்கை மரம் கனிகளை கொடுக்க ஆரம்பித்தது. அதிலிருந்து நிறைய முருங்கைக்காய்கள் அந்த வீட்டு எஜமானன் பறித்தான். மூங்கில் மரத்தை பார்த்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. 2வது வருஷமானது முருங்கை மரம் தொடர்ந்து வளருகிறது, அதன் இலைகள் பயன்படுகிறது, அதன் கனிகள் பயன்படுகிறது. 2வது வருஷத்தில் மூங்கில் மரத்தை பார்க்கிறான், ஒரே ஒரு இலை அதில் துளிர்விட்டிருந்தது. 3வது வருஷம், 4வது வருஷம் வந்தது. மூங்கில் மரத்தில் ஒரே நாளில்
கிளைகள் முளைக்க ஆரம்பித்தது. அடுத்த நாள் பார்க்கிறான், 2 அடி வளர்ந்திருக்கிறது. அதுக்கு அடுத்த நாள் பார்க்கிறான், அடுத்த 2 அடி வளர்ந்திருக்கிறது. 4 வருஷத்தில் முருங்கை மரம் வளர்ந்த வளர்த்தியை 4 நாட்களில் இந்த மூங்கில் மரம் எட்டினது. இது சரித்திரம், இது கதையல்ல. ஒரு மூங்கில் மரம் வளருவதற்கு 4 ஆண்டுகள் எடுக்கும். 4 வருஷம் வரைக்கும் எந்த மாற்றம் இருக்காது, சைலண்ட் பீரியட், அமைதியாக இருக்கும். ஆனால் 4வது வருஷத்தின் முடிவில் அது வளர மணிக்கணக்காக வளரும். அதை ஒவ்வொரு மணிக்கூறுக்கும் அது வளர்ந்து கொண்டு இருக்குமா, ஒவ்வொரு மணி நேரத்திலும் அதில் ஒரு வளர்ச்சியை பார்க்கலாமா. அது பார்த்தால் ஒரு நாள் அதை உயர்ந்த இடத்தில் பார்க்கும்போது, இத்தனை நாட்கள் ஏளனமாய் நினைத்த அந்த முருங்கை மரத்துக்கு ஒரு ஆச்சரியம். அது 4 வருடங்கள் அது அமைதியாயிருந்தாலும் 40 ஆண்டுகளில் இல்லாத ஒரு வளர்ச்சியை அது பெற்றிருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் தேவனுடைய மௌனம் இப்படிப்பட்ட உயர்வுகளை கொண்டு வரப்போகிறது, இப்படிப்பட்ட நன்மைகளை கொண்டு வரப்போகிறது. என் பக்கத்தில் இருக்கிற முருங்கை மரம் வேகமாய் வளருகிறது. அது முருங்கை மரம், நீ மூங்கில் மரம். ஆமேன். அது பலன் கொடுக்கிறது, அது காய்க்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு அதனுடைய வளர்ச்சி நின்றுவிடும். ஆனால் மூங்கில் மரம் என்பது அப்படி அல்ல, அது உயர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்தது பார்த்தா அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மரம், அதன் பக்கத்தில் இன்னொரு மரம், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மரம். திடீரென்று ஒரு 10 ஆண்டுகளிலே அது மூங்கில் காடாய் மாறி இருக்கும். தேவனுடைய மௌனம் கலையும் போது கர்த்தர் உன்னை தனியாளாய் நிறுத்த மாட்டார், உன்னை ஒரு தோட்டமாய் நிறுத்துவார், உன்னை ஒரு தோட்டமாய் நிறுத்துவார். தேவனுடைய மௌனம் கலைகிற சமயம் அவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. என் வாழ்க்கையில் அவர் மௌனமாக இருப்பது நல்லது. என் விசுவாசம் வளருகிறது. Thank you Jesus. Thank you Jesus. ஒரு நாள் அவர் சிங்கத்தை போல கர்ஜிப்பார். அப்பொழுது யார் பயப்படாதிருப்பார்? அன்றைக்கு என் வாழ்க்கையில் அவர் யூத ராஜ சிங்கத்தை போல கர்ஜிப்பார். இன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் மௌனமாக இருக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் சிங்காசனத்தை உற்று கவனித்த போது ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருந்ததை கண்டே. அவர் வாயை திறந்த போது யூத ராஜ சிங்கத்தினுடைய கர்ஜனை அதனுடைய வாயிலிருந்து வந்தது. ஒரு காலம் அவர் ஆட்டுக்குட்டியை போல மௌனமாயிருப்பார், ஒரு காலத்தில் அவர் சிங்கத்தை போல அவர் உங்களுக்காக எழும்பி கர்ஜிக்கும் போது வேதம் சொல்லுகிற சிங்கம் தன்னுடைய குட்டிகளுக்காக ஈரையை கவர்ந்தெழுப்பது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தினுடைய தேவையை அவர் சந்திப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. கொஞ்ச காலம் அவர் மௌனமாயிருக்கிறார். நான் கெஞ்சுகிறேன், அவர் மௌனமாயிருக்கிறார். யோபுவின் நண்பர்கள் சொல்லுகிறார்கள், நீ உத்தமமாய் வாழ்ந்தது என்ன பயன்? நீ தெய்வத்துக்கு பயந்து நடந்தது என்ன பயன்? யோபுவின் மனைவி சொல்லுகிறார், நீ எல்லாம் ஆண்டவரை தேடினதுக்கு என்ன பிரயோஜனம்? பேசாம அவரை தூஷித்துட்டு ஜீவனை விரு. அவர் மௌனமா இருக்கிறார் அவன் விஷயத்துல. யோபுவாவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாய் மூடி இருந்தவன் அதன் பிறகு வாயை திறக்கிறான். ஆண்டவரே,
ஏன் ஆண்டவரே பாராமுகமாக இருக்கிறீ, அந்நியமாக பார்க்குறீரே, என் பக்கம் திரும்ப மாட்டேங்கிறீரே. அவருடைய உள்ளம் கொதிச்சிருக்கும். ஆண்டவருடைய உள்ளம், நான் இவனுக்கு எப்படி சொல்லுவேன், நான் என் பிள்ளைக்கு எப்படி என்னுடைய காரியத்தை எப்படி நான் இவனுக்கு தெரியப்படுத்துவேன். ஆண்டவர் மௌனமாக இருக்கிறது அவருக்கும் கஷ்டம்தான். ஆனால் ஏதோ ஒன்று ஆண்டவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். நான் ஏதோ பெருசாக செய்யணும்னு நினைக்கிறேன் இவனுக்கு, அதனால நான் மௌனமாக இருக்கிறேன்னு எப்படி இவன்கிட்ட சொல்கிறது. ஒரு நாள் ஆண்டவர் அவனுடைய முகத்தை பார்த்தார். எவ்ரிதிங் சேஞ்ச், எல்லாம் மாறினது. சிறையிருப்பு மாறினது, வியாதி மாறினது, தரித்திரம் மாறினது, எல்லாம் மாறினது. இரட்ட தனியாக திரும்ப வந்தது. மௌனம் கலைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை இந்த மத்தியான நேரம் சிலரோடு கூட நான் பேசுகிறேன். இங்கே இருக்கிற சிலரோடு கூட, சில குடும்பங்களோடு கூட, இந்த நேரலையிலே பார்த்து கொண்டு இருக்கிற சிலரோடு கூட ஐ ப்ரொஃபஸை ஓவர் யூ. ஆண்டவருடைய மௌனம் கலைக்கப்படுகிறது. ஆண்டவருடைய மௌனம் கலைக்கப்படுகிறது. அவர் இனி மௌனமாய் இருப்பதில்லை. நன்மைகள் வருகிறது. ஹல்லேலூயா. Thank you, Jesus. வார்த்தைகளினால் எங்களை ஆசீர்வதித்து நன்றி. நாளை தினத்தின் ஆராதனைகள் எங்களுக்கு மகிமையானதாய் மாற்றித்தார். வல்ல ஜீவ வார்த்தைகள் எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும், நேரலையில் இணைந்து தேவனுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையிலும் ஒருவேளை ஏன் என் வாழ்க்கையில் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார் என்கிற கேள்வியோடு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டிருப்பார்களே, ஆனால் அவர்கள் விசுவாசம் வளருவதற்கு, அவர்கள் பலன் அதிகரிப்பதற்கு, அவர்கள் கண்கள் மகிமை காண்பதற்கு, அவர்கள் இழந்ததை இரட்டத்தனையாய் திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே மௌனமாய் இருக்கிறீர் என்பதை இந்த காலை நேரம் அவர்களுக்கு நீ தெளிவித்ததற்காய் நன்றி. அவர்களுடைய வாழ்க்கையில் மௌனம் கலைக்கப்படட்டும். மகிமை உமக்கா உரித்தாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த. ஆமென்.